த்ரிஷா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்களே, த்ரிஷா அம்மா வந்தாங்களே, ஏன் வந்து சஞ்சய் அம்மா வரல, ஏன் வந்து முதலமைச்சருடைய மனைவி வரல, பிள்ளைகள் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. த்ரிஷாவோட அம்மா அந்த சைடில் உட்காந்துருக்குறாங்க, த்ரிஷா உட்காந்துருக்கு, பக்கத்தில் எஸ்ஏசி உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் வந்து அவங்க அம்மா உட்காந்துருக்குறாங்க. கடுகளவு கூட அவங்களுக்கு வந்து சந்தோஷம் குறையவே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் த்ரிஷாவை வந்து அவங்க தான் வரவேற்கிறாங்களே. சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான வார்த்தையை போடுறாங்க. எஸ்எஸ்சி சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாரெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கடுமையான வார்த்தைகள் தான். இன்றைக்கி குடும்பம் சகிதமாக வந்து இந்த சுதந்திர தின விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சகிதமாக வந்திருப்பார். அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்து தான். நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் நடக்கலை. த்ரிஷா உள்ள நுழைஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. எங்கேயாவது ஒரு துளி அளவு பார்த்தீங்கன்னா பேரனோ பேத்தியோ மருமகளோ அங்கே இல்லைன்ற கவலையாக அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது நாம் ஏன் கவலை பண்ணோம்? சங்கீதா அவர்களுக்காக அவங்க பிள்ளைகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடியும். அதுதானே நம்ம என்ன செய்ய முடியும்? என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இன்றைய தினம் சுதந்திர தின விழா தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவில் வழக்கம் போல் வந்து பல்வேறு ஆளுமைகள் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து வழக்கமான கொடியேற்றுதல், வழக்கமான அந்த சீருடைய அணிவகுப்பு, இதெல்லாம் வந்து நடந்தது. இப்போ விவாதங்கள் எப்படி இந்த மீடியாக்களில் போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து வந்திருக்கணுமே, அதில் அம்மா அப்பா மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, ஏன் குடும்பம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதை கடந்து வந்து அதில் வந்து த்ரிஷா ஒரு இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வந்து மொத்த மீடியாக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. த்ரிஷா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்களே, த்ரிஷா அம்மா வந்தாங்களே, ஏன் வந்து சஞ்சய் அம்மா வரல, ஏன் வந்து முதலமைச்சருடைய மனைவி வரல, பிள்ளைகள் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது நீண்ட காலமாக ஒரு கட்டத்திலையும் வந்து அதாவது விஜயோட அந்த அரசியல் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டே வருது. அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை வந்து மனைவி மகள் வரலனால் கூட அங்கே த்ரிஷா வராமல் இருந்தால் கூட இது வந்து இந்த கேள்வி தவிர்க்கப்படும் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ த்ரிஷா என்ற நடிகை அங்கே வரும்பொழுது ஏன் மனைவி பிள்ளைகள் இல்லை, த்ரிஷா வராங்கன்னு சொல்லி பல பேரும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்கள், அது என்னடா இதுன்னு ஆச்சு, ஏன்டா இது நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னால் வாகனத்தை செலுத்த முடியல, சாலையில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் என்னால் கவனம் செலுத்த முடியல. இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கால்கள், எவ்வளோ கால்கள், பல கால்கள் அட்டன் பண்ணாமே விட்டுட்டேன். தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கால். சில கால்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு காலை அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரியான கேள்வி கேட்கப்படும் தொடர்ந்து. அப்போது வந்து இது ஒருத்தர்கிட்ட நான் வெளிப்படையாக கேட்டேன், இது ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, எல்லோரும் என்கிட்ட கேட்டுருக்குறாங்க, எங்கள் மனைவி மகள் வரல, ஆனால் த்ரிஷா வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நான் என்கிட்ட ஒருத்தர் சொன்னது, இல்லை சார் நீங்கள் தானே சொன்னீங்க சார் அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து இணைஞ்சிட்டாங்க, அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரப்போகிறாங்க, ஒன்றா சேர்ந்து காட்சி அளிப்பாங்களாம் நீங்கள் சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த மாதிரி நடக்காமல் நேர்மாறாக நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இவங்களுக்குள்ளே எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, கோர்ட்டில் கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படியான ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வந்து இந்த பொம்பளைனா யார், த்ரிஷாவை தான் சொல்கிறாங்க, இந்த பொம்பளை திடீர்னு நாங்கள் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து உள்ளபடியே சொல்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி ஷாக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஷாக்கு. நான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் கூட பார்த்திங்கன்னாங்க, நம்ம உப்பு போட்டு சோறு சாப்பிட்றோம், நமக்கும் வந்து மான ஈனம் சூடு சொன்னலாம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு வந்து ஒரு எல்லை தாண்டி போக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்குது, அந்த வரம்பை கடந்து நம்ம போக முடியாது. இங்கே வந்து அண்ணன் தம்பி ரத்த உறவாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சண்டை போட முடியும், கேள்வி கேட்க முடியும், அதிகாரமாக குரல் கொடுக்க முடியும், ஆவேசமாக திட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் நம்ம விஜய்க்கு நமக்கும் என்ன இருக்குது, அவர் ஒரு முதலமைச்சர், நான் வந்து இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகன், அவ்வளோதான். இல்லை அதுக்கு அடுத்தது ஒன்றா போட்டுக்கலாம், பத்திரிகையாளர் போட்டுங்க, இல்லை அதுக்கு அடுத்தது கூட வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது சிறப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து
எந்த ரத்த உறவும் கிடையாது. அப்போது இதை தாண்டி நான் எதுக்காக நம்ம பேசுகிறோம் கேட்பீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நியாயமானது. எவ்வளோ நாள் பேசுனீங்களே, ஏன் ஒரு வரம்பு இருக்குது எல்லாத்துக்கும். நாம் ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அது யாராக இருந்தாலும் மாற்று கருத்து நமக்கு இருந்தால் கூட, அரசியல் ரீதியான மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட, ஒரு விவாகரத்துன்னு வரும்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படுது, குடும்பமே பாதிக்கப்படுது. அதனால் நம்ம என்ன செஞ்சோம் கேட்டிங்கன்னா குடும்பம் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை சேர்த்து வைக்கணுன்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோமே. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஏங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்க, இது எங்கள் குடும்பங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்களே ஒரு குடும்பத்தில் போய் புருஷன் மனைவி, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே தகராறு, நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க யாரையோ இது எங்கள் குடும்ப விஷயம், நீ எதுக்கு தலையிடுறன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் நம்ம என்ன செய்வோம்? சரிப்பா, ஓகே, நம்ம கிளம்புவோம். சில நேரங்களில் சில மனிதர்களால் நம்ம நேருக்கு நேரம் சொல்ல முடியலாம் கூட, தொடர்ந்து ஒரு தவறை பார்த்தீங்கன்னா எதை தவறு என்று நம்ம சுட்டி காட்டுறோமோ அதை திரும்ப திரும்ப செய்கிறாங்கன்னா, அப்போ அதனுடைய பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இப்படி தான் நடந்துப்பேன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறது தான் அதனுடைய பொருள். அப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேண்டான்னு விலைக்கு வந்துடுவோம். இது கூட என்ன, ஏன் நம்ம இது தவறு இது சரின்னு ஏன் நம்ம சுட்டி காட்டுறோன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்ம உரிமை இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம நேசிக்கிறதா பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவிலேருந்தே விஜய் நேசிக்கிறோன்றதுனால, நம்ம அரசியலில் பார்த்திங்கன்னா மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட பார்த்தா நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம நேசிக்கிற இடத்துல இருக்கோம். அப்போ ஒரு தவறுன்னு சொல்லும்போது நம்ம சுட்டி காட்டுறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதை கடந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறதுன்றது நம்மளுடைய நல்லெண்ணம். அது அப்போ நமக்கு நேசத்துக்குரியவங்களுடைய குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேசும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார், நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அங்கே அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நம்ம வெளியே நம்ம அரசியல் ரீதியான மாற்று கருத்துக்கள் நம்ம வழக்கம் போல் பேசுவோம். ஆட்சியை சரி செய்தால் சரி, தவறு செய்தால் தவறு, அது தொடர்ந்து பேசுவோம். ஆனால் குடும்ப விவகாரத்தை எடுத்து பேசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய லாங்குவேஜில் சொன்னால் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஏன் ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி சுதந்திர நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா த்ரிஷாவோட அம்மா அந்த சைடில் உட்காந்துருக்குறாங்க, த்ரிஷா உட்காந்துருக்கு, பக்கத்தில் எஸ்ஏசி உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்குறாங்க. கடுகளவு கூட அவங்களுக்கு சந்தோஷம் குறையவே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் த்ரிஷாவை அவங்க தான் வரவேற்கிறாங்களே. இப்போ இதில் எதுக்கு நம்ம போட்டு மண்டையை உடைச்சிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா தம்பி ஜேசன் சஞ்சய் ஒரு நேர்காணலில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு அளப்பரிய ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ லெகசின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இல்லையா, கௌரவத்தை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அந்த கௌரவம் பார்த்தோன்னா பாதுகாக்கிற இடத்துல நானும் எங்கள் அம்மா எல்லாமே இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இது அவருடைய பக்குவத்தை காட்டுது, மெச்சூரிட்டி காட்டுது. சரி, அதே வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போது தமிழ்நாட்டோட கௌரவமும் சேர்ந்து அவர் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வேற்று மாநிலத்தவர் அல்லது பார்த்தீங்கன்னா வேற்று நாட்டை சார்ந்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா இதை ஒரு ஆச்சரியமாகவும் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு நகைப்புக்கிடமாகவும் தான் இந்த காட்சியை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். சில பேர் நம்மக்கிட்ட அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன சார் இது அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிற கூட பார்த்திங்கன்னா நம்மளை கேவலமாக பார்ப்போம் போல இருக்குது அப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதீதமான வார்த்தையை போடுறாங்க. எஸ்எஸ்சி சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாரெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கடுமையான வார்த்தைகள் தான். ஆனாலும் கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கவனமாக நம்ம பேசணும். ஏன்னா இது முழுக்க குடும்பம் சார்ந்த விஷயம். இங்கே பல கசப்புகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்குது. எப்படி என் டி ராமாராவுடைய கடைசி காலம் முடிஞ்சுது, காஞ்சிராமோட கடைசி காலம் எப்படி முடிஞ்சுது, ஜார்ஜ் பெர்னாண்டஸோட கடைசி காலம் எப்படி முடிஞ்சுது, இப்படி பல தலைவர்கள் நம்ம பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியும். இவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் கடைசி நேரத்தில் அவங்க குடும்பம் பக்கத்தில் இல்லை. ஏன் ஜெயலலிதாமாவும் சேர்த்தே எடுத்துங்க, அவர் குடும்பமே இல்லை. ஸோ சொந்த பந்தம் ஒருத்தர் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க இறந்த பிறகு அவங்க சொத்து அனுபவிக்க தான் வந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி அவங்களால வர முடியல. வந்தாலும் அது எதுவும் அவங்க பண்ணியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அவங்க ஜெயலலிதாமாவுடைய கடைசி கால வாழ்க்கை அப்படி முடிஞ்சுது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் படுக்கையாக இருந்தார், கோமா ஸ்டேஜ் இருந்தார். கடைசி வரைக்கும் அவங்க பிள்ளையும் அவங்க குடும்பமும் வர முடியல கிட்ட. காஞ்சிராமா அப்படி தான் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சி மாயாவதி அவங்களுடைய பிடியில் தான் கடைசி வரைக்கும் காலம் வரைக்கும் அவர் காலம் முடிஞ்சுது. அவங்க மனைவி அவங்களுடைய பிள்ளைகளோ மற்றவங்களோ யாரும் வர முடியல. ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. பல தலைவருடைய பார்த்திங்கன்னா வாழ்க்கை பாடமாக இருக்குது.
ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி வந்து எஸ்ஏசி இருக்கிறாரு, அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்களாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுருவாங்க. இன்றைக்கி குடும்பம் சகிதமாக வந்து இந்த சுதந்திர தின விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சகிதமாக வந்திருப்பார். அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம் தான். நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் நடக்கலை. சரி, நடக்கலைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் கேட்குற கேள்விக்கு நான் நேர்மையான பதில் சொல்கிறேன்னு கேட்டால் உங்களுடைய கேள்வி நியாயமானது, நேர்மையானது. ஆனால் என்னை நோக்கி கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் பதில் சொல்ல வரும்போது நான் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடந்து போயிடுவோம், இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோன்ற. நான் விஜயோட அரசியலை பற்றி பேசுவோம் இனிமேல், அவ்வளோதான் பண்ண முடியும். வருத்தம் இருக்குது, உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கோ அதில் 4 மடங்கு வருத்தம் எனக்கு இருக்குது. உள்ளபடியே என்னால் சரியாக கூட காலையிலேருந்து சாப்பிட முடியல, உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடந்து போகிறேன். நான் சாப்பிடணும்னு ஒரு தோன்ற நேரத்தில் வந்து கேட்டால் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டேன், ஒரு ஜூஸை குடிச்சிட்டேன், அவ்வளோதான். என்னால் சாப்பிட கூட முடியல தான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதா அவர்களுக்காக அவங்க பிள்ளைகளுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடியும். அதுதானே நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அதுவும் இப்போ செல்வாக்கில் இருக்கிறாரு, முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாரு, அதிகாரம் இருக்குது, கேள்வி கேட்க முடியுமா? நம்ம முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம கடந்து போயிடும். இப்போ என்ன கொள்கை அடிப்படையில் நம்ம வந்து நம்முடைய அரசியல் பயணம் அது மட்டுமே பார்ப்போம். அவர் தனிப்பட்ட விஷயம் தேவையில்லை, அவர் என்னவாது பண்ணிட்டு போட்டோம். நமக்கு அதை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் யாரோ நம்ம யாரோ. விஜய் என்பவர் யார், ஒரு நடிகர், இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சர், அவ்வளோதான். அந்த எல்லையிலேயே நம்ம போயிடும். எதானே நாமளாக உரிமையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றம் குறை சொல்லிக்கிட்டு எதுக்கு? அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஷோபா அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. த்ரீஷா வந்த பிறகு தான் அவங்க முகத்தில் சந்தோஷம் அதிகமாச்சு. நம்ம பார்த்தோம், நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த காணொலியே சாட்சியாக இருக்குது. த்ரீஷா உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு துளி அளவு பார்த்தீங்கன்னா பேரனோ பேத்தியோ மருமகளோ அங்கே இல்லைன்ற கவலையே அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது நாம் ஏன் கவலை பண்ணோம்? நம்ம எதுக்காக கவலை பண்ணோம்? அவசியமே இல்லை. அவர் எஸ்எஸ்சி வந்து பாருங்கள் எவ்வளோ கூலாக உட்காந்தார் பாருங்கள், எந்த பதட்டம் சலனமும் நம்ம ஃப்ரீயாக உட்காந்தார், ஹாயாக உட்காந்தார். ஸோ அதனால் இனிமேல் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசுவேன்னா உள்ளபடியாக சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து அவங்களுடைய கண்டனங்களெல்லாம் தெரிவிக்கிறத நான் பார்க்குறேன். உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நான் தலை வணங்குறேன். என்னுடைய இன்னொரு காணொலியில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்தில் 200 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 200 பேரில் ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக போட்டு என்ன செஞ்சீங்கன்னா வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். ஆனால் வேறு வழி இல்லை, நாம் வந்து கடந்து போயிடுவோம். ஒரே ஒரு விஷயந்தான், நாம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நான் என் குடும்பத்தை அவ்வளோதான். இதை ஒருத்தர் சொன்னார், ஒரு தம்பி சொன்னார், தாவேக்கா சார்ந்த தம்பி, உனக்கு என்னையா எங்கள் தலைவர் எப்படி வேணால் போவாரியா, உனக்கு என்னையா உன் குடும்பத்தை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகள் வந்து போட்டிருந்தார். என் குடும்பத்தை பற்றி கடுமையான கெட்ட வார்த்தையிலே திட்டிருந்தார். என் குடும்பம் வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேசியிருந்தார். நான் அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டேன். ஆனால் ஒருபோதும் வந்து பின்வாங்கவே இல்லை. சங்கீதா பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கை பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் உரிமை, விஜய் என் சொந்தம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டது உண்மை. அது நடக்கலைன்னா கடந்து போயிடும், அவ்வளோதான். நமக்கான வாழ்க்கை இருக்குது, நமக்கான குடும்பம் இருக்குது, நமக்கான சந்ததிகள் இருக்கிறாங்க, அதை பார்ப்போம் சார், அவ்வளோதான். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.